வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுங்கள். அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகையில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. தேர்தலுக்கு தயார்படுத்துதல், பூத் கமிட்டி கட்டமைப்பை வலுப்படுத்துதல் என ஆலோசனை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல். மேற்குலக நாடுகளுக்காக 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்க ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுங்கள் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாத கும்பல் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டவர்கள் மீது பயங்கரவாத கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்பு இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளதால் பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. அதன்படி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தும், இந்தியா பாகிஸ்தான் எல்லையான பஞ்சாபில் அமைந்துள்ள அட்டாரி வாகா சோதனை சாவடியை மூடியும் இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனிடையே சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுங்கள் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார். மகளிர் உரிமை தொகையில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகைக்காக 4ஆம் கட்டமாக 9000 இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது என்றும், தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 1,14,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தலுக்கு தயார்படுத்துதல், பூத் கமிட்டி கட்டமைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவைகள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது. இதையடுத்து தேர்தலுக்கு தயார்படுத்துதல், பூத் கமிட்டி கட்டமைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு முதல் வரிசையில் இடம் தரப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், தங்கமணி, உதயகுமார், வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் முன்னாள் தலைவரும் புகழ்பெற்ற அறிவியலாளருமான முனைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும் தெரிவித்தார். மேலும் கேரளத்தில் பிறந்து தமிழரான முனைவர் கஸ்தூரி ரங்கன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவராக பதவி வகித்த காலத்தில் தான் ஏராளமான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன என்றும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியவர் கஸ்தூரி ரங்கன் எனவும், அவரது மறைவு இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், அறிவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகளுக்காக 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்க ஒப்புதல் அளித்துள்ளார். காஷ்மீரில் உள்ள பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர்.
இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக இந்தியா அறிவித்தது. தொடர்ந்து பாகிஸ்தானும் தனது வான் எல்லையை மூடுவது உள்ளிட்ட அடாவடி அறிவிப்புகளை வெளியிட்டது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு அடைக்கலம் கொடுத்து வருவதாக இந்தியா நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் இதுவரை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்நிலையில் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு 30 ஆண்டுகளாக அடைக்கலம் கொடுத்து வருவதாகவும் இந்த மோசமான காரியத்தை அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறது என்றும் இந்த தவறால் நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம் என்றும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ள விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைத்திட தமிழக முதலமைச்சர் ஆணை வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாபநாசம் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கும்பகோணத்தில் கலைஞரின் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் அமைத்திட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் வரையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் தலைமையில் பேரூர் கழக அலுவலகத்திலிருந்து திமுகவினர் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் கபிலன், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுமதி கண்ணதாசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதாக கூறி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து தூத்துக்குடியில் விவிடி சிக்னல் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கரும்பன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத தமிழக ஆளுநரை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாவட்ட தலைநகரங்களிலே கண்டன கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் எந்த சட்டத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசினுடைய கைப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசை வஞ்சிக்கின்ற நோக்கத்தோடு பல்வேறு மோசமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை வரையறுத்து சொன்ன பின்பும் தமிழக சட்டமன்றத்திற்குத்தான் முழு அதிகாரம். ஆளுநர் என்பவர் பவானியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் சாக்கடை கழிவுநீர் வடிகால் பணியினை தனிநபர் தடுத்து நிறுத்துவதாக கூறி பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்குட்பட்ட 16வது வார்டு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாக்கடை கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் திருநீலகண்டர் வீதியில் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்ட போது அதே பகுதியை சேர்ந்த சச்சிதானந்தம் என்பவர் இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம் என்றும் இங்கு நகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்தவித பணியும் செய்யக்கூடாது எனவும் பணியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இது குறித்து பொதுமக்கள் வார்டு பகுதி கவுன்சிலரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தான் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்படுகிறது என தெரிவித்த கவுன்சிலரையும் பொதுமக்களையும் சச்சிதானந்தம் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இந்நிலையில் 16வது வார்டு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு பவானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் திருநீலகண்டர் வீதி பகுதியில் நடைபெற்று வரும் சாக்கடை கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணியை செய்ய விடாமல் தடுக்கும் சச்சிதானந்தம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியில் வடிகால் பணிகள் முழுமை பெறும் வரை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். குடியாத்தம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கூட்ட அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் கோமதி, தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் சோனியா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். அப்போது ஊராட்சி பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்கள், கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும், நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும் என தீர்மானித்தனர். கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மற்றும் வேளாண் உற்பத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தென்காசி தாலுகாவிற்கு உட்பட்ட கடையநல்லூர், சிவகிரி, திருவேங்கடம், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல், உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், மலையடிவாரங்களில் வன விலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீடு அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், மதிப்பீட்டுத் தொகை வந்தவுடன் அனைத்து விவசாயிகள் வங்கி கணக்கிலும் இழப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்படும் எனவும், வன விலங்குகளிடமிருந்து விவசாயிகளின் விளைநிலங்களை பாதுகாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனை கேட்ட விவசாயிகள் கைதட்டி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோருக்கு நன்றி தெரிவித்தனர். ஆரணி அடுத்த இரும்பேடு கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான நல சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடிக்கம்பங்களை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதன் பேரில் தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள கட்சி கொடி கம்பங்கள், பெயர் பலகைகள் அகற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள கட்சி கொடி கம்பங்கள், பெயர் பலகைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு கிராமத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான நல சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடிக்கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் பையூர் கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நெடுஞ்சாலைத்துறையின் இளநிலை பொறியாளர் வரதராஜன் சொந்த செலவில் புதிய பெயர் பலகை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கலைந்து சென்றனர். வேளாங்கண்ணியில் ஜான்சன் நினைவு அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஆயர் சுந்தரம் திருமண மண்டபத்தில் ஜான்சன் நினைவு அறக்கட்டளை சார்பில் இரத்த தான கொடையாளர்களை பாராட்டும் நிகழ்ச்சி அறக்கட்டளை நிறுவனரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெர்னத் சாமுவேல் ஜான்சனின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு பேராலய துணை அதிபர் அற்புதராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் டயானா ஷர்மிளா, அறக்கட்டளை உறுப்பினர்கள் மரிய சார்லஸ், மரிய சூசை நிக்சன், கந்தையன், வட்டார மருத்துவ அலுவலர் விஜயகுமார், மருத்துவர் அருண்பதி, பேரூராட்சி செயல் அலுவலர் பொன்னுசாமி, சுகாதார ஆய்வாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும், ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானை கண்டித்து தென்காசி மாவட்டம் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத நாட்டிற்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தானை கண்டித்து தென்காசி மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாவட்ட தலைவர் வன்னியராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார், நகர தலைவர் சங்கர சுப்பிரமணியன், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஈஸ்வர் இந்து பரிஷத் நிர்வாகிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவிற்கு காரைக்காலில் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலமாக சென்று போப் பிரான்சிஸ் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். உடல் நலக்குறைவால் மறைந்த போப் பிரான்சிஸ் மறைவிற்கு உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித தேற்றரவு அன்னை ஆலயத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் போப் பிரான்சிஸ் உருவப்படத்துடன் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன ஊர்வலமாக சென்றனர். அதன் பின்னர் போப் பிரான்சிஸ் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார், துணை பங்கு தந்தை சாமிநாதன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் உறுதித்தன்மை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 144 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான வேன் மற்றும் பேருந்துகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மைதானத்தில் ஆய்வு செய்தார். அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் பயணம் செய்யக்கூடிய வேன் மற்றும் பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள், தீ தடுப்பு கருவிகள், முதலுதவி பெட்டிகள், அவசர கால வழி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் ஓட்டுநர்களின் உடல் ஆரோக்கியம், கண் பரிசோதனை மற்றும் ஆபத்து காலங்களில் நடந்து கொள்வதன் முறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு தீ தடுப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தனது தந்தையின் அஸ்தியை வாரணாசியில் கரைத்துவிட்டு சென்னை திரும்பிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தீவிரவாதத்திற்கு எதிராக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்தது மிக்க மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு குறித்தும் அமித்ஷாவை பதவி நீக்க செய்ய வேண்டும் எனவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பதிவிட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது எதிர்மறையான கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என கூறிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சென்றார். இந்த தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நமது பாரத பிரதமர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு அத்தனை கட்சிகளும் உடனிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் தமிழகத்திலும் சில பேர் இதிலும் சில மாற்று கருத்துக்களை சொல்வது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அதனால் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் இன்று இந்த நாட்டை பாதுகாப்பதே எனது குறிக்கோள் என்று மிக வலிமையாக இந்த நாட்டிற்கு தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட வேண்டும், நம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற பாரத பிரதமரின் அந்த வார்த்தைகள் நமக்கு பலத்தை சேர்க்கிறது. அதனால் தீவிரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் அனைவரின் கருத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி இந்து அமைப்பினர் மௌன ஊர்வலமாக சென்று விநாயகர் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தனர். காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 நபர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி இந்து முன்னணியினர் மற்றும் சன் பரிவார் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் 200க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலமாக சென்றனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊர்வலத்திற்கு முன்னதாக மௌன ஊர்வலமாக சென்றவர்கள் பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு 26 நபர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். நள்ளிரவில் அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு அதிவிரைவு ரயில் சென்றபோது தண்டவாளத்தின் லைன் இணைப்பு பகுதியில் போல்ட் நெட் கலற்றப்பட்டிருந்ததை கண்டு ரயில்வே அதிகாரிகள் தண்டவாளத்தின் இணைப்பை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே நள்ளிரவில் அரக்கோணத்திலிருந்து சென்னைக்கு அதிவிரைவு ரயில் சென்றது. அதன் பின்னால் கூட்ஸ் ரயிலும் சென்றது. இந்நிலையில் தண்டவாளத்தின் லைன் இணைப்பு பகுதியில் போல்ட் நெட் கலற்றப்பட்டிருந்ததை கண்டதும் உடனே பணியில் இருந்த லைன்மேன் ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தண்டவாளத்தை சரி செய்தனர். அதிவிரைவு ரயில்கள் அவ்வழியாக செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதன் பின்னர் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர்.
விழுப்புரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயியின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு சுவையாக உள்ளதாக தெரிவித்து விவசாயியை மகிழ்வித்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்றனர். அதில் ஒரு விவசாயி கோரிக்கை வைத்து பேசினார். அப்போது தர்பூசணி பழத்தில் ஊசி மூலமாக ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்திகள் பரப்பப்பட்ட நிலையில் தர்பூசணி விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதால் அரசு உதவ வேண்டும் எனவும் தனது விவசாய நிலத்தில் பயிரிட்ட தர்பூசணி பழத்தினை தாங்கள் உட்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். விவசாயியின் கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உடனடியாக தர்பூசணி பழத்தினை உட்கொண்டு சுவையாக உள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தர்பூசணி வழங்கப்பட்டது. மேலும் தளவானூர் அணைக்கட்டை பருவமழைக்கு முன்னதாக சீரமைக்க வேண்டும், நெல் விதைகளை தட்டுப்பாட்டினை நீக்க வேண்டும், பெஞ்சால் புயலினால் பாதித்த விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. 5க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். காலை 9 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 3 மணி வரை நடைபெற்று முடிந்தது. அதன் பின்னர் வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றி பெற்ற நிர்வாகிகளை அறிவிக்க உள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசிடம் திமுக தேவையில்லாமல் சண்டையை இழுப்பதும், கொடுத்த நிதியை வாங்கி சரியான திட்டங்களை செயல்படுத்தாமல் மொழி பிரச்சனையை கிளப்புகிறது என்றும் வன்னியம்பட்டியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் ராஜபாளையம் தொகுதி சார்பில் வன்னியம்பட்டியில் பூத் கமிட்டி மற்றும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய அரசிடம் திமுகவினர் தேவையில்லாமல் சண்டையை இழுப்பதும், கொடுத்த நிதியை வாங்கி சரியான திட்டங்களை செயல்படுத்தாமல் மொழி பிரச்சனை, இன பிரச்சனையை கிளப்புகிறது என்றும், செய்த தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்களை தூண்டிவிட்டு திமுக தப்பிக்க பார்க்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசிடமிருந்து வாங்கி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்று தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பாஜக அரசை கண்டித்தும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தமிழக ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக வழங்க வேண்டிய ரூபாய் 3796 கோடி தொகையை வழங்க வேண்டும், ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான பள்ளி கல்வி நிதியான ரூபாய் 2152 கோடியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் CPM மாநில செயலாளர் சண்முகம், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் வாசுகி, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோவிலில் நாளை சித்திரை தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் அணிந்த மாலை, பட்டு வஸ்திரங்கள் ரெங்கநாதர் திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெருமாள் மீதிருந்த பக்தியால் அவருக்கு பூமாலை தொடுக்கும் தொண்டு செய்து அவருக்கு மனைவியானார். ஆண்டாள் மனம் முடித்து ஐக்கியமானது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் திருக்கோவில் என்பதால் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் சித்திரை தேர் திருவிழாவிற்கு முதல் நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் அணிந்த மாலை, பட்டு வஸ்திரங்கள், மலர்கள் மற்றும் இலைகளால் செய்யப்பட்ட கிளிகள், பழங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் எடுத்து வந்து பார்வைக்கு வைத்தனர். அதன் பின்னர் மங்கள பொருட்கள் மேலதாளத்துடன் யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது.
இதனையடுத்து நாளை சித்திரை தேரோட்டத்தின் போது தேரில் எழுந்தருளும் நம்பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் வஸ்திரங்களை அணிந்து தேரோட்டம் கண்டருளுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுங்கள். அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகையில் பெயர் விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. தேர்தலுக்கு தயார்படுத்துதல், பூத் கமிட்டி கட்டமைப்பை வலுப்படுத்துதல் என ஆலோசனை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல். மேற்குலக நாடுகளுக்காக 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்க ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.